சிவபெருமானே போற்றி. ஓம் நம சிவாய. அழகான கந்த சஷ்டி நாட்களில் இன்னைக்கு 3ஆம் நாளுங்க. எல்லாருமே ஆலயத்துக்கு போனீங்களா? வீட்டில் வந்து வேலிருந்த அபிஷேகம் பண்ணீங்களா? உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் பண்ணீங்களா? ஃபோட்டோவாக இருந்த மலர்களால் அர்ச்சனை பண்ணீங்களா? இதெல்லாம் பண்ணீங்களா? கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேங்க. பிறகு நம்மளால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். அது 5 ஜீவனால் பண்ண முடியாதுங்க. ஒரு ஆடோ மாடோ கோழி அவங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் மனசில் அவங்க வேண்டிக்கல, ஏனப்பா என் 5 ஜீவனாய் படித்தாய், என்னால் உனக்கு எந்த சேவையும் பண்ண முடியலன்னு சொல்லி அது வருத்தப்படும். ஆனால் நான் 6 ஜீவனாக பகவான் நம்மளை படைச்சிருக்காங்க இந்த மாட பிறவியில். அப்போனா நாம் இறைவனுக்கு மனசார நம்ம கையார பூக்கள் அர்ச்சனை பண்ணலாம். பன்னீர் அபிஷேகம், பால அபிஷேகம் சொல்லி என்ன அபிஷேகம் இறைவனுக்கு பிடிச்சமா இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அந்த பாக்கியம் தான் நாம் இந்த மாட பிறவியில் பகவான்கிட்ட இருந்து கேட்டு வாங்கியிருக்க. அப்புறம் நம்மளால ரொம்ப பாகியசாலி. அந்த வருஷத்துல இன்னைக்கு வந்து சூரசம்பார் நாட்களில், அந்த கந்தசஷ்டி திருநாட்களில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3வது நாளுங்க. அழகான வெள்ளிக்கிழமையாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க. நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணுங்க, தொண்டு பண்ணுங்க. நம்மளால முடிஞ்சளவுக்கு ஒரு பேருக்கு 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அந்த மிருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆஸ்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும். பகவானை திருச்சிற்றம்பலம். முருகா வெற்றிவேல் முருகா, வெற்றும் நிதான வீரமும் நிதான மிருகப்பெருமானே போட்டி போட்டி, பாலசுப்பிரமணியரே போட்டி, கார்த்திகேயனே போட்டி, கந்தனே போட்டி, 6 படை விட்டு மிருகப்பெருமானே போட்டி போட்டி, கந்தனுக்கு அரோகர, மிருகப்பெருமானுக்கு அரோகர, ஹரஹர ஹரஹர ஹரோகர, அரஹர ஹரஹர அரோகர, மிருகப்பெருமானே போட்டி போட்டி. என் வெற்றி கடவுள் நீங்க தானே முருகா, வெற்றும் நிதான வீரமும் நிதான மிருகப்பெருமானே போட்டி போட்டி. முருகா முருகா முருகா. இந்த உலக மக்கள் எல்லாருமே நல்லவங்களா நல்லா இருக்கும் சுவாமி. எப்பவுமே நீ என் கூட நீதான் வெற்றி கடவுள். மிருகப்பெருமானே குல சாமியை துணை சிவபெருமானே போற்றி போற்றி. நன்றி.